சுமார் 50-60 ஆண்டுகள் நமது எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்பதை சிந்தித்து ஒரு சுருப்பில் ஒரு கற்பனை நாடகம். இதோ 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 காட்சி 1. இடம் ஈரப்பன் வீடு. காட்டுக்கு வந்த சோழனர். காத்து வாங்கலையோ காத்து, எம்மா காத்து வாங்கலையோ காத்து. என்கிட்ட ரோசாப்பூ மனம் வீசும் காஷ்மீர் காத்து இருக்கு, முந்தி அடிக்கும் மும்பை காத்து இருக்கு, குளுகுளுன்னு இருக்கும் இமயமலை காத்து இருக்கு, டெல்லி காத்து இருக்கு, சிங்கார சென்னை காத்து இருக்கு. காத்து வாங்கலையோ காத்து, எம்மா காத்து வாங்கலையோ காத்து. அதோ காத்து வந்துடுச்சு. இந்த காத்துக்காக தான் இவ்வளோ நேரம் காத்திருந்தேன். என் பெயரா வீரப்பன். எங்க ஆத்தா வீரமா இருக்கணும்ட்டு வீரப்பன் பேர் வச்சாங்க. ஆனா இப்ப மூச்சு காத்து விட முடியாம நாரப்பனா இருக்கிறேன். நீங்க எப்பவுமே இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. சரி, நான் போய் காத்து வாங்க போறேன். ஓய் ஓடி வாங்க. நம்ம போகலன்னா அம்பட்டு காட்டி அந்த கண்மணியா தாங்கி விடுவாங்க. காத்தம்மா காத்தம்மா, காத்து எவ்வளோ? அம்மா சும்மா வளவலன்னு பேரை பேச இது நேரம் இல்ல. வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்றேன். இந்த காத்து வெறும் 50,000 ரூபாய் தான். 50,000? நல்ல சுத்தமான காத்துமா. அதுக்கு 10 நாள் கேரண்டி, 5 நாள் வாரண்டி. சும்மா மூக்கல வச்சு வச்சு எடுத்தோம்னா 1 மாசம் தாங்கும். கார்ல சொகுசா போகணுமா, குழுக்குள்ள நேரத்தில தூங்கணுமா, இது எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு நச்சு புகைய காத்துல கலந்து விட்டாச்சு. ஏசியும் காரம் ஆடம்பரம், காத்து நம்மளுக்கு அத்தியாவசியம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? காட்சி 2. இடம் உணவக மாத்திரை உணவகம் உணவு வளம். கிடைக்கும் கிடைக்கும். நீங்க சத்தான உணவு மாத்திரை கிடைக்கும். நீங்க என்னென்ன மாத்திரைலாம் சாப்பிட்டுருக்கீங்க? இட்லி மாத்திரை, சாம்பார் மாத்திரை, சட்னி மாத்திரை, ஏன் வடை மாத்திரை கூட சாப்பிட்டுருப்பீங்க. இதெல்லாம் கலந்த ஒரு மாத்திரை ஃபுல் மிக்ஸ் மாத்திரை சாப்பிட்டுருக்கீங்களா? அதுல 1 போட்டா போதும், சும்மா வயிறு கும்முன்னு இருக்கும். அதுல எனக்கு ஒரு 10 மாத்திரை தாங்க. ஒரு மாத்திரை 4,000 ரூபாய். ஒரு மாத்திரை 4,000? அப்ப 10 மாத்திரை 40,000. அதிக வசூல் வரணும் என்று விவசாய நிலத்தில் பூச்சிக்கொல்லி மருந்த கொட்டுன்னு கொட்டினாங்க. தோப்பு துறவுன்னு எதை விட்டிடாம நெகிழியா நினைச்சாங்க. ஒழுங்கா விவசாயம் பண்ணியிருந்தா எதுக்கு இந்த நிலைமை? சுத்தம் சோறு போடும் சும்மாவா சொன்னாங்க. காட்சி 3. இடம் காளையன் வீடு. செவ்வாய் கிரகணத்துக்கு பயணம். அப்பப்பா, என்ன வெயிலு என்ன வெயிலு, சூரியனுக்கே போயிட்டு வந்த மாதிரில இருக்கு. இதுல டாக்டர் வேற ஒரு நாளைக்கு 3 சொட்டு தண்ணி குடிக்க சொல்றாங்க. எங்க பாட்டி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எங்க முன்னோர்லாம் நல்லா திங்குவாங்களாம், கிணத்துல குளிப்பாங்களாம், முட்டையை குடிப்பாங்களாம். ஏன் ஆடு மாடு கூட குட்டையில குளிக்குமா? ஆனா அதுல குப்பைய கொட்டி கொட்டி தண்ணி வராம பண்ணியாச்சு. ஹலோ டேய் தம்பி, செவ்வாய் கிரகணத்துலேருந்து உன் அக்கா சொக்கமா பேசுறேன்டா. அக்கா, பூமியில எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எங்கக்கா ஒரே தண்ணி பஞ்சமா இருக்கு. அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், உடனே கிளம்பி செவ்வாய் கிரகணத்துக்கு வாங்கன்னு. கேட்குறீங்களா நீங்க? இதோ ராக்கெட் பிடிச்சி ராக்கெட் மாதிரி வரோம். சரி சரி. ஏங்க, நம்ம ஊர்ல புதுசா ஹாரி பாட்டர் சாமியார்னு ஒருத்தர் வந்திருக்காராம். அவர் சொல்றது நான் நடக்குதான். நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கிரகம் என்ன சொல்லுது பார்க்கலாமா? பார்க்கலாம். காட்சி 4. சாமியாரின் மனம். சாமி நவீனன் இல்லை, செடியும் இல்லை. ஆனால் உங்களுக்கு அபிஷேகம் செய்ய பணம் இருக்கிறது. ஆதலால் உங்களுக்கு
அந்த விஷயத்தை கூறும். சுவாமி, நாங்க நாளைக்கு செவ்வாய் கிரகத்துக்கு போறோம். நாங்க போறதுக்கு முன்னாடி எங்க ஜாதகம் எங்களுக்கு சாதகமா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க சுவாமி. உங்களுக்கு நீரில் கண்டம். சுவாமி, நாங்க இன்னும் ஜாதகத்தையே கொடுக்கவில்லையே. ஐயோ, மாட்டிக்கொண்டோமே. சமாளிப்போம், எல்லாம் என் ஞான ஒளியாகுமே. இந்த உலகத்திலே இருக்கவே கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க, அண்டம் என்றால் என்னவென்று சொல்லுங்க. கூறுங்க சுவாமி, கூறுங்க. அண்டம் என்றால் என்னவென்று கூறுங்கள். அண்டம் என்றால் உலகம். நான் கொடுக்கும் விதையை மண்ணில் ஊன்றி அதில் நீரை ஊற்றி அதை விசாலமாக்கு. சுவாமி, நீங்கள் விதையை கொடுத்தீர்கள், சரி. அதற்கு தண்ணீரையும் கொடுத்து விட்டால் நன்றாக இருக்கும். சிஷ்யா, அந்த கங்கை நீரை எடுத்து வா. கங்கையிலிருந்து போற்றி போட்டு எடுத்து வந்தாங்க. சாமி, கங்கையை தான் குப்பை கொட்டி அசுத்தப்படுத்திட்டாங்களே, இது எங்கிருந்து ஆட்டை போட்டீங்க? ஏ பிராதகா, நன்றி சார். உலகில் உள்ள நீர்நிலைகள், நிலம், நீர், காற்று இதை அனைத்தையும் நாம் சுத்தமாக பாதுகாக்க வேண்டும். நம் முன்னோர்கள் செய்ய தவறியதை நாம் செய்து வருங்கால சங்கதியினருக்கு தூய்மையான உலகத்தை விட்டு சொல்வோமாக. தண்ணீர் சேமிக்கிற நிலைகள்ல குப்பைகளை கொட்டி கொட்டி அதற்கு அந்த இடம் தெரியாம ஆக்கிட்டாங்க. இலைகள் கொள்ளைகளையும் பூச்சிக்கொல்லும் மருந்து அடிச்சு அதையும் அசுத்தப்படுத்தியாச்சு, காற்றையும் மாசுபடுத்தியாச்சு. ஒரு சின்ன விஷயம்